ஓகே, நம்ம வந்து எஸ்டர்டே கிளாஸ்ல டைஸ் பார்த்தோமா? ஸோ டைஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். பகடை நேற்று வந்து 3 ரூல்ஸ் வந்து சொன்னேன்னா அது எல்லாருக்குமே புரிஞ்சது தானே? இப்ப இது பத்தி இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். அதை ட்ரை பண்ணி அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போர்டு கவனிங்க. அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் பேப்பர் தரேன், அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்க்ரீனு கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்க்ரீனை பார்த்து இப்ப இந்த இதை எல்லாரும் நோட்ல காப்பி பண்ணுங்க. இப்ப நான் எழுதுறத நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ABC இது நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ரெண்டு டயக்ராம் இருக்கு. இந்த ரெண்டு டயக்ராம்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது லெட்டர் ஏயோட ஆப்போசிட் சைடு. லெட்டர் ஏயோட ஆப்போசிட் சைடு எது? இப்ப இந்த ரெண்டு டயக்ராம்லயும் வந்து காமனா இருக்கிற லெட்டர் எது? சி தானே? சோ சி வச்சு நீங்க வந்து ஏ கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். எது எது அப்ளை பண்ணி? மூணாவது ரூல் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது எப்படி எழுதணும்னா கிளாக் வைஸ்ல எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நம்ம ரெண்டுலயும் காமனா இருக்கிற சில இருந்து கிளாக் வைஸ்ல எழுதணும். ஸோ அப்படி எழுதுனா சி பி ஏ வருமா? அடுத்ததுல என்ன வரும் சொல்லுங்க. சி டி அப்புறம் என்ன வரும்? இ. சி டி இ. இப்ப இந்த ரெண்டுலயும் நமக்கு தேவை ஏயோட ஆப்போசிட் சைடு தானே? ஸோ ஏயோட ஆப்போசிட் ஏக்கு கீழே என்ன இருக்கு? இ. ஸோ அப்ப ஆன்சர் என்ன? இ. லெட்டர் கொடுத்தாலும் நம்பர் கொடுத்தாலும் ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? செகண்ட் கொஸ்டின், yellow ரெட் கிரீன். பிங்க் கிரீன் பிளாக். ஸோ இதுல வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிளாக்கோட ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
பிளாக்கோட ஆப்போசிட் சைட். இது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியும். எப்படின்னா ரெண்டு டயக்ராம்லயும் காமனா இருக்கிற கலர் எது, இதுலயும் அதுலயும் ரெண்டுலயுமே ரிப்பீட்டடா வரக்கூடிய கலர் எது, கிரீன். சோ கிரீன்ல இருந்து எப்படி எழுதலாம், இத கிளாக் வைஸா எழுதலாம்ல. சோ இந்த மாதிரி எழுதலாம். அப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட் கிரீனுக்கு அடுத்தது என்ன எழுதணும், ரெட்டுக்கு அப்புறம் எல்லோ. இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராமுக்கு அதுக்கப்புறம் இங்க என்ன வரும், கிரீன், பிங்க், அப்புறம் பிளாக். இப்போ நமக்கு பிளாக்கோட ஆப்போசிட் தானே வேணும். பிளாக்கு நேரா இங்க என்ன இருக்கு, எல்லோ. சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, எல்லோ. அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் நோ, அப்படி பண்ணாது. இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல 4 டைஸ் கொடுக்குறேன். பி, சி, ஏ. அடுத்தது இஏசி, சிடிஇ, பிசிபி. இதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது எதுன்னா டியோட ஆப்போசிட் சைடு. டியோட ஆப்போசிட் சைடு என்ன வரும், டி இந்த இடத்துல எங்க இருக்கு, இங்கேயும் இங்கேயும் இருக்கா. சோ இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணா டி கண்டுபிடிக்க முடியுமா, ட்ரை பண்ணுங்க. எந்த ரெண்டு டயக்ராம் எடுத்தா டி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. பார்த்த ஆன்சர் சொல்லுங்க என்ன வரும். இப்போ இந்த டயக்ராம்ல டி இருக்கு தானே. இப்ப டி தவிர மத்த ரெண்டு லெட்டர் சிஇ இருக்கா. அதே மாதிரி இந்த டயக்ராம்ல சிஇ வருது பாருங்க. அப்ப இது ரெண்டையும் எடுத்துட்டு கேன்சல் பண்ணிடலாம்ல. சிக்கு சி, இக்கு இ கேன்சல் பண்ணிடலாம்ல. அப்ப டியோட ஆப்போசிட் எது, ஏ. ஓகேயா. சோ ஆன்சர் வந்து ஏ. சரி, இப்ப நான் வந்து கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதுல எனக்கு ஆன்சர் வந்து ரிப்ளை பண்ணணும். ஓகேவா. ஸோ இது வந்து டைஸோட மாடல் கொஸ்டின். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா 5ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஆப்போசிட் சைடு வந்து கண்டுபிடிக்கணும். இதுல நம்பர் 2 இது டாட்ஸ் மாதிரியும் கொடுத்துக்கலாம். டாட்ஸ்னாலும் நம்பருக்கும் ஒரே கான்செப்ட் தான். அப்ப இதுல 2, இங்க 5 1 இருக்கு, இங்க 4 2 1 இருக்கு. சரியா. ஸோ 5ஓட ஆப்போசிட் சைடு எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப இது ரெண்டுல என்ன ரூல் அப்ளை பண்ணுவீங்க, ரெண்டு இது காமனா இருக்கு இல்லையா. இங்கேயும் 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு 1 இருக்கா. அப்ப இதையும் கட் பண்ணிடலாமா. அப்ப இதுக்கு தானே இது ஆப்போசிட். இங்க 5, இங்க என்ன இருக்கு 4. அப்ப 5ஓட ஆப்போசிட் சைடு இது 4. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்க. Which digit will appear opposite to the face with number 4? நம்பர் 4ஓட ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும்.
இந்த ரெண்டு டயக்ராம்லயும் 4 இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? 3 தான் இதோட ஆப்போசிட் சைட். ஓகேயா? இதுல வந்து இந்த மாதிரி பார் போட்டிருந்தா 2 or 3 அப்படின்னு அர்த்தம். சரியா? சோ இந்த 4 ஆப்ஷன்ல எது நீங்க சொல்லணும்? 3. ஏன்? இந்த ரெண்டுலயுமே 4 வரல. ஏன் 4 வரல அப்படின்னா ரெண்டுலயுமே 3 வந்திருக்கிறதுனால அதோடைய பேக் சைட்ல தான் 4 இருக்கு. அப்ப 3 வந்தா 4 வராது, 4 வந்தா 3 வராது. கரெக்டா? சோ அதனால 4 ஓட ஆப்போசிட் வந்து 3. அடுத்தது தேர்ட் கொஸ்டின். ரெண்டு சைடும் 3 இருக்கா? 3 ஓட ஆப்போசிட் சைடு 1 கிடையாது, 2 கிடையாது, 6 கிடையாது, 5 கிடையாது. அப்ப இதுல இல்லாத நம்பர் எது? 4. சோ அப்ப 4 ஓட ஆப்போசிட் தான் அவங்க கேக்குறாங்க. அப்ப 4 ஓட ஆப்போசிட் என்ன? 3. நம்பர் 3 என்னது? கொஸ்டின் நம்பர் 3. 5 ஓட ஆப்போசிட் சைடு கேக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? எந்த ரூல் அப்ளை பண்ணணும்? எந்த ரூல் அப்ளை பண்ணும்? கிளாக் வைஸ். ஓகேயா? சோ இதுல வந்து எதுல இருந்து நீங்க கிளாக் வைஸ்ல எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 3ல இருந்து. ஏன்னா 3 தான் ரெண்டுலயுமே ரிப்பீட் ஆகுற நம்பர். சோ அப்ப 3 5 1 இங்க என்ன வரும்? 3 6 2. இப்ப நமக்கு தேவை 5 ஓட ஆப்போசிட். 5க்கு ஆப்போசிட்னா 5 கீழ என்ன இருக்கு? 6. சோ இந்த क्वेश्चन ஆன்சர் 6. அடுத்த क्वेश्चन நம்பர் 4 ட்ரை பண்ணுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? How many points will be on the face opposite to in the face which contains 2 points? 2 ஓட opposite side கண்டுபிடிக்கணும். டூ எங்கெல்லாம் வருது? அது ஏதாவது ரெண்டு டயக்ராம் சூஸ் பண்ணுங்க. டூவோட ஆப்போசிட் என்ன? ஃபோரா? அப்ப என்ன? அதாவது 2 வரக்கூடிய டயக்ராம் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இதுல 2 இருக்கு அப்படிதானே? அப்புறம் இதுல 2 இருக்கு அப்படிதானே? வேற எதுல 2 இருக்கு? இல்லையா? வேற எதுவும் இல்ல. சோ அப்ப 2 ஓட ஆப்போசிட் 3 கிடையாது, 5 கிடையாது, 1 கிடையாது, 3 கிடையாது. அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இத பாக்குறது உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா இதை நீங்க எப்படி போட்டுக்கோங்க? நம்பரா மாத்திக்கோங்க. சரியா? இப்ப இதுல 2 5 3 இருக்கா? அடுத்தது அடுத்த டயக்ராம் நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தா. 4 5 6 4 5. அடுத்தது 2 1 3 6 1 4. ஸோ இப்போ நாம வந்து 2 ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். 2 வந்து நமக்கு என்னென்ன டயக்ராம்ல எல்லாம் இருக்கு? இதுல இருக்கு, இதுல இருக்கு. பட் இது ரெண்டையும் வச்சு 2 ஓட ஆப்போசிட் கொண்டு வர முடியாது. ஏன்னா 2 மட்டுமே இதுல ரிப்பீட் ஆகல, 3யும் ரிப்பீட் ஆயிருக்கு. சோ அப்ப வேற ஏதாவது ரெண்டு தான் நீங்க சூஸ் பண்ணணும். வேற எது சூஸ் பண்ணணும்? வேற எந்த ரெண்டு டயக்ராம சூஸ் பண்ணா நமக்கு 2 ஓட ஆப்போசிட் கொண்டு வரலாம்? செகண்ட் அண்ட் தேர்ட் எடுக்கலாமா? இது ரெண்டுல ஏதாவது காமன் நம்பர் இருக்கா? இல்ல. இது ரெண்டு எடுக்கலாமா? எடுக்கலாம். இது ரெண்டு எடுத்தீங்கன்னா இதுல காமனா எது இருக்கு? 1. 1ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதலாம்ல. இதுல 1ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுங்க. என்ன வரும்? 1 2 அதுக்கப்புறம் என்னது? 3. இதுல 1ல இருந்து கிளாக் வைஸ் எழுதுங்க. 1 6 4. அப்ப இதுல 3க்கு ஆப்போசிட் என்ன? 4. 2க்கு ஆப்போசிட் என்ன? 6. சோ ஆன்சர் வந்து 6. அடுத்து क्वेश्चन நம்பர் 5 ஆன்சர் சொல்லுங்க. 6 ஓட ஆப்போசிட் சைடு
6 என்னென்ன டயக்ராம்ஸ்ல எல்லாம் இருக்கு? 1 2 3 இந்த மூணுலயே 6 இருக்கு அப்படிதானே? இது நீங்க ஏதாவது 2 டயக்ராம் தானே சூஸ் பண்ணணும். இந்த 3 டயக்ராம் வச்சு நீங்க 6ஓட ஆப்போசிட் கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாருங்க. நமக்கு இருக்கிறதே மொத்தம் 6 நம்பர்ஸ் கரெக்டா? அந்த 6 நம்பர்ஸ்ல இப்ப அட்ஜசன்ட் சைடு நம்ம ஆப்போசிட் சைடு கிடையாதுன்னு சொன்னோம்ல. அதாவது ரெண்டாவது ரூல் படி ஆரோடைய எதிர்பக்கம் 2 வராது 3 வராது. சோ அப்ப 2 3 கட் பண்ணிடுறேன். 6ஓட ஆப்போசிட் 4ஓ 2ஓ வராது. ஆல்ரெடி 2 கட் பண்ணிடும். 4 கட் பண்ணிடலாம். இந்த டயக்ராம் படி 4ம் 5 வராது. அப்ப எது? 1. சோ 6ஓட ஆப்போசிட் வந்து 1. அடுத்தது 6th ஒன் 6வது டயக்ராம் சொல்லுங்க. 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? இது எப்படி கொண்டு வரணும்? தேர்ட் ரூல். ஓகேயா? கிளாக் வைஸ்ல எழுதணும். ரெண்டுலயும் காமனா எது இருக்கு? 6. 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாக் வைஸா எழுதுங்க. 6 1 4. அது மாதிரி இங்க எழுதுனா 6 4 5 அப்படி வருமா இல்ல வேற எப்படி வரும்? ரெண்டுலயுமே ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கா இல்ல 2 நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா? சரி. இது வந்து எந்த ரூல் படி போட்டுடலாம்? ஃபர்ஸ்ட் ரூல் படியே போட்டுடலாம்ல. 4க்கு 4 6க்கு 6 கேன்சல் ஆயிடும் தானே? அப்ப 1ஓட ஆப்போசிட் எது? 5. கிளாக் வைஸ் போடணும்னா ரெண்டுலயுமே எத்தனை நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கும்? ஒரு நம்பர் மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேயா? புரிஞ்சுதா? 6th ஒன் புரிஞ்சுதா? அடுத்து 7th ஒன் சொல்லுங்க. என்ன ஆன்சர்? 7th ஒன்ல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 4ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4ஓட ஆப்போசிட் சைடு இது ரெண்டுலயும் 4 இருக்கா? 2 டயக்ராம்லயும் 4 இருக்கா? இல்ல. ஆனா எது இருக்கு? 1 இருக்கு தானே? அப்ப 1ஓட ஆப்போசிட் 3 இல்ல 2 இல்ல 5 இல்ல 6 இல்ல. அப்ப எது? 4. பட் ஆப்ஷன்ல இல்ல. நீங்க அதை எழுதிக்கோங்க. 4 பக்கத்து. சரி, என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட். 1 4ஓட ஆப்போசிட். அப்ப ஆன்சர் என்ன? 1. 4ஓட ஆப்போசிட் வந்து 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 ட்ரை பண்ணுங்க. 8 என்ன வரும்? 8th கொஸ்டின்ல வந்து நீங்க எதோடைய ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும்? 2 டாட்ஸ். இந்த 2 டாட் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்ல இரண்டு பக்கம் இருக்கக்கூடியதுக்கு எதிர் பக்கம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது பக்கத்துல எழுதிக்கோங்க. தெரியலன்னா எழுதிக்கணும். 2ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப 2 இந்த தானே இருக்கா? இப்ப இது ரெண்டுலயும் காமனா எந்த நம்பர் இருக்கு? 4 இருக்கு. சரியா? டாட்ஸ் வரும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா இந்த மாதிரி நம்பர் போட்டுருங்க. 4 5 6. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 4 2 1. இப்ப ரெண்டுலயுமே காமனா எந்த நம்பர் இருக்கு? 4. 4ல இருந்து கிளாக் வைஸா எழுதுங்க. 4 6 5. அடுத்தது என்னது? 4 1 2. இப்ப 2ஓட ஆப்போசிட் எது? 5. சோ ஆன்சர் என்ன? 5. 9th கொஸ்டின் சொல்லுங்க. 9th கொஸ்டின்ல 2ஓட ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நான் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். 2 6 3. அதுக்கப்புறம் 1 5 3. இப்ப இது ரெண்டுலயும் காமனா 2 இருக்கா? இல்ல. 2ஓட ஆப்போசிட் தான் கொஸ்டின்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா ரெண்டுலயும் காமனா எது இருக்கு? 3 இருக்கு. 3ல இருந்து கிளாக் வைஸா எழுதுங்க. 3 6 2. இங்க என்ன வரும்? 3 5 1. இப்ப 2ஓட ஆப்போசிட் எது? 1. சோ ஆன்சர் என்ன? 1. கொஸ்டின் நம்பர் 10 நீங்க ரிப்ளை பண்ணுங்க.
இதுல வந்து பிளஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் சைட்ல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. பிளஸ் சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு டயக்ராம்ல வருது. அது தவிர மத்த ரெண்டு சிம்பிள்ஸ், ஒன்னு பர்சன்டேஜ், ஒன்னு டாலர் சிம்பிள். இங்க ஒன்னு பர்சன்டேஜ், இங்க என்னது ஓ, ஓன்னு ஒரு சிம்பிள் இருக்கா, ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஜீரோ. பர்சன்டேஜ் ஜீரோ வேற எங்கேயாவது வருதா? பர்சன்டேஜும் ஜீரோ வேற எங்கேயாவது வருதா? ஃபர்ஸ்ட் ஒன்னுல வருதா? ஓகேயா, அப்ப இதையும் இதையும் எடுத்துக்கலாமா? அது ரெண்டையும் எடுத்துட்டோம்னா பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஜீரோ ஜீரோ கட் பண்ணிடலாமா? இப்ப இந்த மல்டிபிளிகேஷன் இது இன்டு மார்க்குக்கு தான் பிளஸ் வந்து ஆப்போசிட். அப்ப ஆன்சர் என்ன? மல்டிபிளிகேஷன் சிம்பிள். லெவன்த் கொஸ்டின், 5 ஓட ஆப்போசிட் சைட். ஃபைவ் ஓட ஆப்போசிட் எது? 3. இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து 5 ஓட ஆப்போசிட் வந்து கேட்டிருக்காங்க, சோ 3. பட் இது நம்ம பார்க்கும்போது ரெண்டுலயும் 3 இருக்கிறதுனால 3 ஓட ஆப்போசிட் வந்து 5, அப்படிதானே? ஸோ 5 ஓட ஆப்போசிட் 3. அடுத்தது 12th கொஸ்டின். கலர்ஸ் இருக்கு, இல்ல வேர்டு கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்லோங்கிற கலரோட ஆப்போசிட் சைடு என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எல்லோவுக்கு ஆப்போசிட் எல்லோ எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். எல்லோ வந்து 3 டயக்ராம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருக்கு, தேர்ட் ஒன்ல இருக்கு, ஃபோர்த் ஒன்ல இருக்கு. சரியா? அப்போ நீங்க எல்லோவோட ஆப்போசிட்ல கண்டிப்பா ஆரஞ்சு வராது, ப்ளூ வராது. அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூ வராது, ரெட் வராது. அப்புறம் இங்க என்னது, ரெட் வராது, ரோஸ் வராது. அப்ப எது வரும்? வயலட். இப்ப எப்படியும் போடலாம். வேற எப்படி சொல்றீங்க? ஆமா, வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 4 டயக்ராம்லயும் உள்ள கலர்ஸ் எல்லாம் தனியா எழுதிக்கணும். ஓகேயா? இதுல என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு? ஆரஞ்சு, ப்ளூ, வயலட், ரெட், yellow, ரோஸ். மொத்தம் 6 கலர் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து இதை எப்படி சொல்லலாம்? எல்லோவோட ஆப்போசிட் வந்து ஆரஞ்சு வராது, அது கட் பண்ணிடுறேன். அப்புறம் ப்ளூ வராது. அது மாதிரி இந்த டயக்ராம்ல எல்லோ இருக்குல்ல, இப்ப இதுல ரெண்டையும் ப்ளூ வராது, ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. இப்ப எதுவும் வராது, ரெட் வராது. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா ரெட் வராது, அது கட் பண்ணிடும். அடுத்து ரோஸ் வராது. அப்ப எல்லோட ஆப்போசிட் எது? வயலட். புரியுதா? இப்ப நீங்க இது கிளாக் வைஸ்ல போட்டா எப்படி? மறுபடியும் அதே கலர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வயலட்டுங்கிறது இதுல இருக்கிற ஒரு கலர், அது வந்து தெரிஞ்சாதான் அது போட முடியும். ஓகேவா? அடுத்தது 13வது கொஸ்டின். 5 ஓட ஆப்போசிட் சைடு எழுது. இந்த ரெண்டுலயுமே ரிப்பீட் ஆகுற நம்பர் வந்து 2 தானே? 2ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதி போடுங்க.
2 1 4 அடுத்தது 2 5 6 அப்ப 1 ஓட ஆப்போசிட் 5 5 ஓட ஆப்போசிட் 1 அடுத்தது 14 க்கு 1 இது ட்ரை பண்ணுங்க 3 ஓட ஆப்போசிட் சைடு எது வரும் நாங்க கொஸ்டின் இதுல நம்பர்ஸ் போட்டுக்கோங்க 4 6 3 அதுக்கப்புறம் என்ன இருக்கு 3 1 4 அடுத்தது 4 3 6 3 2 1 இப்ப இதுல எதோட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும்னா 3 ஓட ஆப்போசிட் இப்ப இதுல 3 எந்த டயக்ராம்ல எல்லாம் இருக்கு 1 3 4 எல்லா டயக்ராம்லயும் 3 இருக்கு அப்போ இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆயிடும் எப்படின்னா இப்ப 3 ஓட ஆப்போசிட் வந்து என்னெல்லாம் வராது 4 வராது 6 வராது அது மாதிரி இந்த டயக்ராம்ல படி பார்த்தா 1 வராது 4 ஆல்ரெடி இங்க போட்டோம் அடுத்து இதுல படி பார்த்தா என்ன வராது 3 வராது 3 ஓட ஆப்போசிட் தானே போட போறோம் அப்ப 4 வராது 6 வராது ஆல்ரெடி இங்க போட்டாச்சு அது மாதிரி இதுல படி பார்த்தா என்ன வருது 1 வராது 2 வராது அப்போ 3 ஓட ஆப்போசிட் என்னது 5 அடுத்த கொஸ்டின் நம்பர் 15 கொஸ்டின் நம்பர் 15ல வந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதோடைய ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் 4 டாட்ஸ் 4ங்கிறதுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும் டாட்ஸ்ல இருக்கிறத நம்பரா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கோங்க என்ன ஆன்சர் 2 2 5 இப்ப 4 ஓட ஆப்போசிட்டா ரெண்டு சைடும் காமனா இருக்கிறது 1 தானே அப்ப 1 2 5 வரும் அடுத்தது 1 சரி இது கேன்சல் ஆயிடும் தானே ஸோ 1 க்கு 1 5 5 கேன்சல் ஆயிடும் அப்ப 2 ஓட ஆப்போசிட் 4 4 ஓட ஆப்போசிட் 2 இது முன்னாடி அட்டன் பண்ணிருக்கீங்களா நான் லாஸ்ட் அடுத்தது 16 என்ன ஆன்சர் 3 ஓட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் இந்த 5 2 3 5 4 2 ரெண்டுலயுமே 5 இருக்கா 5 இருக்கு 2 இருக்கு காமனா அப்ப 5 2 5 2 அடிச்சுக்கலாமா அப்ப 3 ஓட ஆப்போசிட் எது 4 ஓகே அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17 லெட்டர்ஸ் இருக்கு ஏங்கிற லெட்டருக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏங்கிற லெட்டர் எதுலலாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் இருக்கு இந்த ரெண்டுலயுமே ஏ மட்டும்தான் காமனா இருக்கா ஆமா ஏ மட்டும்தான் காமனா இருக்கு அப்ப இத கிளாக் வைஸ்ல எழுதலாமா அல்லது இது ரெண்டு எடுத்துக்கலாமா நம்ம எடுக்கிறதுல எது வேணா இருக்கு நம்ம ஆன்சர் வந்து கரெக்டா கொண்டு வரணும் அவ்வளவுதான் இப்ப ஏன் இதை எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன்னா ஏ தவிர மத்த ரெண்டு லெட்டர் எது சிஇ அதே ரெண்டு லெட்டர் தானே இங்கேயும் இருக்கு அப்ப இந்த சிஇ கட் பண்ணிடலாமா அப்ப ஏயோட ஆப்போசிட் எது டி
புரியல எப்படி சொல்றீங்க? அவ்வளவுதான் அதையும் வரலாம். இப்ப இது ரெண்டையும் எடுத்துட்டீங்கன்னா ஏயோட ஆப்போசிட் பி வராது, எஃப் வராது, சி வராது, டி இ வராது. அப்ப எதுதான்? டி தான். அது என்ன சொல்ல வரீங்க? ஏயோட ஆப்போசிட்ல அட்ஜசன்ட் சைடு வராதுன்னு சொன்னல, பக்கத்துல உள்ள லெட்டர் வராது. அப்ப ஏபிசிடி மொத்தம் 6 எழுத்து தானே. அந்த 6 எழுத்துல இதுல நம்ம 2 டயக்ராம வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் வராது, பி வராது, அப்புறம் சி வராது, இ வராது. அப்ப எது? டி. ஓகே, அடுத்தது 18 ஆன்சர். அந்த இதுல பாத்துக்கோங்க, பியோட ஆப்போசிட் சைடு. கொஸ்டின் பேப்பர் கையில இருக்கிறவங்க சரியா தெரியலன்னா இதை எழுதிக்கோங்க. பியோட ஆப்போசிட் சைடு என்னன்னு எழுதிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ல எழுதிக்கோங்க. இதுல பி வந்து ஒரே ஒரு டயக்ராம்ல தானே வருது. சோ அப்போ பி தவிர மத்த 2 லெட்டர் எது? ஏ அண்ட் டி. இதே ஏ அண்ட் டி வேற எங்கேயாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு. சோ அப்ப இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா ஏடி கட் பண்ணிடலாம். அப்ப பியோட ஆப்போசிட் எஃப். அடுத்த 19th ஒன், பியோட ஆப்போசிட் என்னன்னு பாருங்க. பிங்கிற லெட்டர் வந்து இங்க எங்கெல்லாம் இருக்கு? மொத்தம் 3 டயக்ராம்ல இருக்கு அப்படிதானே. சோ இதுல வந்து பி, இதுல சிடி இருக்கு. சிடி வேற எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்கு. சோ அப்ப இதுல இருந்து சிடி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பியோட ஆப்போசிட் என்ன? இ. அவ்வளவுதான். இதுல 4வது ஆப்ஷன்ல ஈன்னு போட்டு அதை டிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டில ஒரு எதுவுமே இல்லாம இருக்கு, அதுல இ வரும். அடுத்து 20th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. கிரீனோட ஆப்போசிட் சைடு. இ. எஸ். பிரவுன் ஆகும். அதுல இல்ல அப்படிதானே. அப்ப என்ன போடணும்? நன் ஆஃப் தீஸ்னு இருக்குல்ல, அதுதான். மேற்கூறிய எதுவும் இல்லை. நன் ஆஃப் தீஸ்னா அதுல இல்ல அப்படின்னு அர்த்தம். எல்லாமே இதே கொஸ்டினா கேட்டா நல்லா இருக்கும்ல. இதுல ஒரு 30 கேள்வி கேட்டா போட்டுருலாம். 2 கேட்டா நல்லா இருக்கும். இதுதான் எக்ஸாம்னு வச்சுட்டா நல்லா, இன்னும் நல்லா இருக்கும் தானே. ஓகே, அடுத்தது 19th திருப்பி சொல்லணுமா? 19th கொஸ்டின் திருப்பி சொன்ன கவனிங்க. 19th வந்து என்ன சொல்றேன்னா, 2 பியோட ஆப்போசிட் சைடு தானே. பி வந்து இந்த டயக்ராம்ல இருக்கு. இதுல மத்த 2 லெட்டர் சி அண்ட் டி. அதே தான் இங்கேயும் இருக்கு, சி அண்ட் டி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணி சிக்கு சி, டிக்கு டி கட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது இது ரெண்டும் தான் ஆப்போசிட் சைட். ஸோ பியோட ஆப்போசிட் இ. அது 4வது ஆப்ஷன்ல நம்மளே எழுதிக்கலாம்னு சொன்னேன், ஏன்னா அதுல மிஸ் ஆயிருக்கு ஆப்ஷன். ஸோ இ தான் ஆன்சர். ஓகேயா?
அடுத்தது 20th கொஸ்டின் வந்து கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கிரீனோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. கிரீன் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்னா இதுல இருக்கிற எல்லா கலர்ஸையும் எழுதிக்கோங்க. அப்பதான் இதுல எது வரும் வராதுன்னு நமக்கு தெரியும். கிரீன் இருக்கு, அதுக்கப்புறம் பிங்க், அதுக்கப்புறம் கிரே, அப்புறம் ப்ரௌன். ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? பிங்க் எழுதியாச்சா? அப்புறம் பர்பிள், அப்புறம் வேற என்ன கலர்? கோல்டன். மொத்தம் 6 கலர் வந்துருச்சு. ஸோ இந்த 6 கலர்ஸ்ல தான் நம்மளோட ஆன்சர் இருக்க போகுது. கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருக்கிறதுனால அதை வச்சு சொல்லலாம். கிரீனோட ஆப்போசிட் வந்து பிங்க் கிடையாது அண்ட் எதுவும் கிடையாது, கிரே கிடையாது. அப்ப ரெண்டாவது டயக்ராம்ல கிரீன் இருக்கா? இல்ல. மூணாவது டயக்ராம்ல இருக்கு. ஸோ இதை வச்சு சொல்லுங்க. கிரே கிடையாது, பர்பிள் கிடையாது, கிரே கிடையாது, பர்பிள் கிடையாது. அதுக்கப்புறம் இதை வச்சு சொல்லுங்க. பர்பிள் கிடையாது, கோல்டன் கிடையாது. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது எது மட்டும்தான்? பிரவுன். அப்ப கிரீனோட ஆப்போசிட் வந்து பிரவுன். பிரவுன் ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, நன் ஆஃப் தீஸ், அதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். மேற்கூறிய எதுவும் இல்லை. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஆல்ரெடி சொன்னேன், டைஸ் வந்து நமக்கு 3 டைப் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்ப இது ஃபர்ஸ்ட் டைப், ஓகேவா? செகண்ட் டைப் அடுத்தது நம்ம பார்க்க போறோம். அடுத்த டைப் போலாமா? இது 20 கொஸ்டின் நம்ம இதுல போட்டு, இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல லேட்டா ஜாயின் பண்ணவங்க ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 4. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் 3. தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் 6. ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் 6. ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் 1. சிக்ஸ்த் கொஸ்டினோட ஆன்சர் 5. செவன்த் கொஸ்டினோட ஆன்சர் 1. எய்த் கொஸ்டினோட ஆன்சர் 5. நைன்த் கொஸ்டினோட ஆன்சர் 1. 10th கொஸ்டினோட ஆன்சர் மல்டிப்ளிகேஷன் மார்க். லெவன்த் கொஸ்டினோட ஆன்சர் 3. டுவெல்த் கொஸ்டினோட ஆன்சர் violet. 13th கொஸ்டினோட ஆன்சர் 1. 14th கொஸ்டினோட ஆன்சர் 5. 15th கொஸ்டினோட ஆன்சர் 2. 16th கொஸ்டினோட ஆன்சர் 4. 17th கொஸ்டினோட ஆன்சர் D. 18th கொஸ்டினோட ஆன்சர் F. 19th கொஸ்டினோட ஆன்சர் E. லாஸ்ட் ஆப்ஷன்ல E எழுதிக்கணும். இந்த ஆன்சர் வந்து E. And 20th கொஸ்டினோட ஆன்சர் வந்து none of these.
கொஸ்டின் சென்ட் பண்ணுவேன்ப்பா உங்களுக்கு, பிடிஎஃப் அனுப்புவேன். அதுல நீங்க ஆன்சர் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து அதுல எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் டைஸோட அடுத்த மாடல் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைப். ஒரு டைஸ் அப்படின்னா அது என்ன ஷேப்ல இருக்கும்னு சொன்னோம்? கியூபிக் ஷேப்ல இருக்கும்னு சொன்னோமா? இப்போ நமக்கு வந்து ஏதாவது பார்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கார்ட்போர்ட் பாக்ஸ் வரும்ல, ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வரும் இல்லையா? அந்த அட்டைப்பெட்டியை வந்து நமக்கு நீங்க வந்து டிஸ்போஸ் பண்ணும்போதோ இல்லைன்னா அதை காய்லாங்கடையில போடும்போதோ பாத்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க? இந்த பாக்ஸ் அப்படியே வச்சிருப்பாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க? ஃபோல்ட் பண்ணிடுவாங்க, பிரிச்சு ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? மடிச்சு வச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நாம இது ஒரு இந்த டைஸ ஒருவேளை நாம வந்து ஒரு பாக்ஸா நினைச்சுக்கோங்க. அந்த பாக்ஸ நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லா பிரிச்சு ஓப்பன்ல வைக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னன்னா அன்ஃபோல்டட் டைஸ். புரியுதா? ஓப்பன்ல வைக்கக்கூடிய டைஸ், அதாவது ஒரு பகடையில் பிரிக்கப்பட்ட வடிவம், பிரித்து வைக்கப்பட்ட வடிவம். ஓகேயா? அந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து இருக்கும்போது அதுல வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு டைஸோட ஓபன் பண்ணா வரக்கூடிய ஒரு ஷேப். இந்த ஷேப்ல மட்டும்தான் இதை பிரிக்க முடியும் அப்படி கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல இதை பிரிக்கலாம். இது ஒரு அன்ஃபோல்டட் ஷேப். புரியுதா நான் சொல்றது? இந்த அட்டைப்பெட்டியே நல்லா மடிச்சா இந்த ஷேப்பு கொண்டு வந்துடலாம், இத நல்லா ஃபோல்ட் பண்ணா இந்த ஷேப்பு கொண்டு வந்துடலாம். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கு. அப்படி இருக்கும்போது அது உள்ள நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகேயா? அது உள்ள நம்பர்ஸ் போடும்போது இப்போ இந்த ஷேப்பை நான் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி மடிச்சு ஒரு கியூபிக் ஷேப்ல கொண்டு வந்தா, கனசதுர வடிவத்துல மாத்துனா ஒன்னுக்கு ஆப்போசிட்ல இந்த எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அன்ஃபோல்டட் டைஸ்னா இந்த மாதிரி ஷேப் நிறைய இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு எது ஆப்போசிட் சைட்ல வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன ரூல் மாதிரி. ஓகே, இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. அன்ஃபோல்டட் டைஸ்னு போடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்ற டயக்ராமே நோட் பண்ணுங்க. இப்ப ஷேப் ஒன்னு. ஓகே, இது வந்து ஒரு அன்ஃபோல்டட் டைஸோட ஷேப். இப்போ இதுல ஒன்னோட ஆப்போசிட் சைடு எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது, அதாவது நேரா அப்படி இருக்கிறப்போ நீங்க அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் தான் என்னவா இருக்க முடியும், ஆப்போசிட் சைடா இருக்க முடியும். இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி மடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னுக்கு ஆப்போசிட்ல அதுக்கு அடியில பாட்டம்லயோ இல்ல டாப்லயோ என்ன நம்பர் தான் வரும்? 5 தான் வரும். ஓகே, இப்ப 3க்கு என்ன வரும்? ஒரு பாக்ஸ் விட்டு 3ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டு என்ன? 6. அப்ப 2க்கு என்னது? 4. புரிஞ்சுதா? இந்த ஷேப் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு எது வரும்னு கேட்டா ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் சொல்லுங்க. அதே கான்செப்ட் தான் இது ஃபுல்லாவே. இப்ப இது புரிஞ்சுதுன்னா அடுத்த ஷேப் போடலாம். நெக்ஸ்ட் ஷேப் எழுதிக்கோங்க அப்படி.
இப்ப இந்த செகண்ட் டயக்ராம் போட்டுருக்கேன் பாருங்க, இதுல நீங்க சொல்லுங்க த்ரீயோட ஆப்போசிட் என்ன வரும்? இல்ல, அதாவது நேரா இருந்தாதான் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வரும், இப்படி சொல்லுங்க. சரி, ஒன்ல இருந்து சொல்லுங்க, ஒன்க்கு ஆப்போசிட் என்ன? ஒன்னுல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டு என்னது? 6. 2க்கு ஆப்போசிட் என்ன? 5. அப்ப மீதி இருக்கிறது 3யும் 4. ஓகே, 3யோட ஆப்போசிட் என்ன? 4. அடுத்த ஷேப். இப்ப இந்த ஷேப்ல வந்து சொல்லுங்க எதோட ஆப்போசிட் எது வரும் அப்படின்னு. ஒன்னோட ஆப்போசிட் என்ன? 4. ஒன்னுல இருந்து ஒரு பாக்ஸ்க்கு அப்புறம் 4 இருக்கு. அப்புறம் 3யோட ஆப்போசிட் என்ன? 5. 2வோட ஆப்போசிட் என்ன? அடுத்தது 4th ஒன். அடுத்த ஷேப் இதுல என்ன வரும் சொல்லுங்க? ஒன்னோட ஆப்போசிட் 3. கரெக்டா? சரி, இப்ப இதனால நீங்க 1க்கு ஒரு பாக்ஸ் விட்டு 3. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. இப்ப 4க்கு என்ன வரும்? 4ல இருந்து ஒரு பாக்ஸ் விட்டா என்ன? 6. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2, 5. ஒரு பாக்ஸ் விட்டு வராது, ஏன்னா மத்த இது வந்து ஸ்ட்ரைட், இது ஸ்ட்ரைட்டா இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது ஆப்போசிட் சைடு நீங்க போகணும். 2க்கு ஆப்போசிட் 5. இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? அடுத்தது 5. ஸோ இந்த ஷேப் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல 1, 2, 3, 4, 5. இப்போ இதுல சொல்லுங்க ஒன்னோட ஆப்போசிட் என்ன? 5. 1க்கு ஒரு பாக்ஸ்க்கு அப்புறம் 5. ஓகே, 2வோட ஆப்போசிட் என்ன? 2க்கு ஒரு பாக்ஸ்க்கு அப்புறம் 4. அப்ப பேலன்ஸ் என்னதான் இருக்கு? 3. 3க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கணும்? இதுல எந்த நம்பர் போடல? 6 போடல இல்லையா? ஏன் 6 இங்க வரலன்னா, இந்த ஒரு ஒரு கார்னர்லயும் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, இந்த பாக்ஸ் வந்து இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த 4 பக்கம் 4 பார்ட்டும்னா இந்த டாப்புடைய பாட்டமா மாறும். புரியுதா? இது இந்த பாக்ஸோட டாப்பா எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு கீழே பாட்டம் அடிப்பக்கம் இருக்கும் இல்லையா, அது இந்த 4 பீஸ் சேர்ந்துதான் ஃபார்ம் ஆகும். அந்த 4 பீஸ்ல தான் என்ன நம்பர் இருக்க முடியும்? 6. ஸோ ஆன்சர் வந்து 3க்கு ஆப்போசிட் கேட்டா இந்த ஷேப்ல இல்லாத நம்பர் எதுவோ அது. ஓகேவா? அடுத்தது
நம்பர்ஸ்னா 1 to 6 வரைக்கும் தான் இருக்கும். ஆல்பபெட்ஸ்னா A to F வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா சிம்பிள்ஸ் ஏதாவது ஒரு டயக்ராம் எப்படி வேணா கொடுக்கலாம். இது ஆக்சுவலா நான் வரைகிறது என்னன்னா ஒரு பாக்ஸோட கம்ப்ளீட் கிடையாது, அதுல ஹாஃப் ஆஃப் த பாக்ஸ், பாதி. இது ஒரு பாதி, இது ஒரு பாதி அப்படி. ஓகே, அடுத்தது ஒரு பேஸ்ல பாதி பாதி, அதாவது ஒரு பக்கம் இருக்குல்ல, அதுல பாதியா பிரிச்சா என்ன வருமோ அது இது, அது ஒரு சைடு. இதுல இன்னொரு சைடு இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல ஈக்குவல் சிம்பல், இதுல இன்னொன்னு மல்டிப்ளிகேஷன் சிம்பல். ஓகே, இப்ப ஆறு ஆறு பேசஸ் இருக்கா இதுல? 1 2 3 4 4 பேஸ் இருக்கு. அப்புறம் இது ரெண்டும் சேர்த்தா 5, இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளவு? 6 வருதா? இது வந்து ஹாஃப் ஆஃப் த பேஸ், இதுவும் ஹாஃப் ஆஃப் த பேஸ், இதுவும் பாதி இதுவும் பாதி, ரெண்டும் ஜாயின் பண்ணா ஒண்ணுன்னு மாறிடும். புரியுதா? சரி, இப்ப இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஆப்போசிட் முதல்ல இது சொல்லிடுங்க, எது வரும்? 1ஓட ஆப்போசிட் என்ன? 6. 2ஓட ஆப்போசிட் என்ன? 5. இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, பிளஸ் சிம்பலுக்கு ஆப்போசிட் என்ன வரும் சொல்லுங்க. பிளஸ் சிம்பலுக்கு இது வருமா, இது வருமா, இது வருமா? இது வந்து இல்ல, ஒரே சைடு வராது, இந்த சைட்லயே வரக்கூடாது. இப்ப இதுல இருந்து இங்க ஃபோல்ட் பண்ணுவோம்ல, இங்க இருந்து இங்க ஃபோல்ட் பண்ணும்போது இங்க ஆப்போசிட்ல எது இருக்கு? மைனஸ் சிம்பல் இருக்குல்ல, அதுதான் வரும். சரி, அந்த இது ஃபோல்ட் பண்ணும்போது கீழே வரும். ஓகேயா? பிளஸ் சிம்பலுடைய ஆப்போசிட் சைடு வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன். இதுவும் இதுவும் வரும், இது ரெண்டும் அப்புறம் இது ரெண்டும். ஓகே, பிளஸோட இது வந்து லாஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒன்னும் லாஸ்ட் ஒன்னும், இதுவும் இது. அப்ப ஈக்குவலுக்கு என்ன வரும்னா மைனஸ். புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் டயக்ராம் எழுதியாச்சா? 6 to 1 புரியுதா புரியலையா எல்லாருக்கும்? 6 to 1 பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கொடுத்திருந்தா ஒரு பேஸ்ல பாதி பாயுது, அதாவது ஒரு முழு பக்கத்துல பாதியா பிரிச்சா ஒண்ணு பிளஸ், இன்னொன்னு என்னது? இந்த சிம்பிள் அப்படி இருக்கா? அதே மாதிரி இது வந்து ஒரு பேஸ்ல பாதியா பிரிச்சா ஒரு பாதியில ஈக்குவலும் இன்னொன்னுல என்ன இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். சோ அதுதான் இங்க கொடுத்துருக்கிறது. ஓகேயா? இப்ப நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். இதாவது இந்த இந்த ரெண்டும் சேரும் போது மேல பிளஸ் இருக்கும், கீழே என்ன இருக்கும்? இது இருக்கும். ஓகே, அப்ப இது ரெண்டும் சேரும் போது எப்படி இருக்கும்? மேல ஈக்குவல் சிம்பிள், கீழே மேலே கீழே எது வரும்? அதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் மேல பிளஸ் போட்டிருக்கேன், அப்புறம் இங்க என்ன போட்டிருக்கேன்? மைனஸ். இது ரெண்டும் ஒரே பேஸ்ல இருக்கக்கூடியது, சரியா? இப்ப இதுல என்ன வரும் சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் மாத்திட்டேன். அதாவது நான் எது ரெண்டும் ஒன்னா இருக்கும்னு சொன்னேன்?
புரியுதா? அதாவது ஈக்குவல் அண்ட் பிளஸ் இந்த ரெண்டு சைடும், இந்த ரெண்டு சைடோட ஆப்போசிட் சைடு எதுவா இருக்கும்? ஈக்குவலுக்கு என்ன வரும்? மைனஸ். ஓகேயா? பிளஸ்க்கு என்ன வரும்? மல்டிபிளிகேஷன். இதை எப்படி இப்படி மடிச்சா அப்படி மடிச்சா இமேஜின் எல்லாம் பண்ணீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இது ஒரு பாக்ஸ நினைச்சிட்டு இதை இப்படி மடிச்சா இது இப்படி வரும், அது அப்படி வரும்னு நினைச்சீங்கன்னா குழப்பம். நீங்க ஜஸ்ட் லாஜிக்கா ஞாபகம் வைங்க. இந்த சைடு இருக்கிற ரெண்டையும் ஆப்போசிட்ல போடக்கூடாது, இந்த சைடு இருக்கிற ரெண்டையும் ஆப்போசிட்ல போடக்கூடாது. புரியுதா? இதுக்கு இது, இதுக்கு இது, அவ்வளவுதான். சிம்பிள். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உள்ளதுக்கு லாஸ்ட் பாக்ஸ், செகண்ட் பாக்ஸ்ல உள்ளதுக்கு அடுத்த பாக்ஸ். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். இப்ப இது வந்து நீங்க தான் சொல்லணும். பிளஸ் சிம்பல், ஈக்குவல் சிம்பல், இன்டு மல்டிபிளிகேஷன், இங்க மைனஸ். சரியா? இப்ப இது எல்லாமே ஒரே பேஸ்ல வரும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, த்ரீயோட ஆப்போசிட் என்னன்னு கேக்குறேன். இப்ப என்ன சொல்றீங்க? ஆன்சர் இங்க நம்பர் மட்டும் இல்ல, சிம்பிளும் இருக்கு இல்லையா? இதுல எதுவுமே நம்பரை போடாம அப்படிதான் நீங்க சொல்ற 4 கரெக்ட். இதுல 1க்கு ஆப்போசிட் 6 வரும் இல்லைன்னா, 2க்கு ஆப்போசிட் வந்து 5, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப 3யோட ஆப்போசிட் நான் ஆல்ரெடி இதே ஒரு மாடல் முன்னாடி சொன்னேன்ல, அது என்ன சொன்னேன்? இந்த கார்னர்ல இருக்கிற இந்த 4 பார்ட்ஸும் சேர்ந்தாதான் ஒரு பேஸ் கிடைக்கும். அதுதான் எதோட ஆப்போசிட்டா இருக்கு? 3யோட ஆப்போசிட். அதுல எந்த நம்பர் தான் வரணும்? இதுல இல்லாத நம்பர் வரணும்னு சொன்னேன். பட் இங்க நம்பரே அவங்க குடுக்கல. ஓகேயா? 4 பார்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இந்த 4 பார்ட் வரும் இல்லையா? இந்த 4 பார்ட்டை எப்படி இதுல போடுவீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சிம்பிள் இருக்கும்? பிளஸ், அப்புறம் ஈக்குவல், அப்புறம் மல்டிபிளிகேஷன், மைனஸ். இந்த 4 சேர்ந்துதான் எதோடைய ஆப்போசிட்டா இருக்கு? 3யோட ஆப்போசிட்டா இருக்கு. புரியுதா? ஆப்ஷன்ல டயக்ராமா தான் கொடுத்துருப்பாங்க, நம்பரா கொடுக்க மாட்டாங்க. 4 அதுல இல்ல, சிம்பிள். அந்த 4 சிம்பிள் சேர்ந்து வர்ற பேஸ், அதுதான் இதோட ஆன்சர். ஆமா, சிம்பிள்ஸ் அதான். சோ இதுதான் டைப் 2. இது வரைக்கும் நான் சொன்னது புரியுதா எல்லாருக்கும்? டைப் 3 போலாமா? டைப் 3யும் இதே தான் அப்ளை பண்ண போறோம். ஆனா கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கேள்வி எழுதிக்கலாம். டைப் 3 ஃபர்ஸ்ட் டாபிக் போட்டுக்கோங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் மேல எழுதிக்கோங்க. செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் which is formed by folding the unfolded dice. அதாவது பகடையில் சரியாக வடிவமைக்கப்பட்ட அமைப்பை காண்க. ஓகே, இப்ப கொஸ்டின் பாருங்க. டூ ஃபைவ் ஒன் 4 6 3. இது வந்து ஒரு
unfolded dice. In the options, கேள்வி நல்லா கவனிங்க. என்னன்னா இந்த டைஸ் இருக்குல்ல, இது வந்து அன்ஃபோல்டட் டைஸ் தானே. இது நல்லா ஃபோல்ட் பண்ணி மடிச்சா ஒரு டைஸ் கிடைக்கும்ல. அது இதுல எது கரெக்டான ஃபார்ம்ல இருக்குன்னு கேக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த டைப் 2 வச்சு இதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் முதல்ல எழுதணும். சரியா? சொல்லுங்க, ஆப்போசிட் சைட் சொல்லுங்க. 2 ஆப்போசிட் என்ன? ஒரு பாக்ஸ் விட்டு தானே சொல்லுவோம். அப்ப 2க்கு 4, அப்புறம் 1க்கு என்னது 6, 5க்கு 3. இதனால கவனிங்க இந்த பாயிண்ட. இப்ப நான் எழுதியிருக்கிற இந்த சைடு ஃபுல்லா ஒரு சைடு, இது எல்லாமே ஒரு சைடு, அப்படிதானே? இப்போ 2ஓட ஆப்போசிட் 4ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட லாஜிக் படி டைஸ் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன ஞாபகம் இருக்கா? நம்ம ரூல் 3 ரூல் பார்த்தோம்ல. அந்த 3 ரூல்ல ரெண்டாவது ரூல் என்னப்பா? 3 ரூல் பார்த்தோம்ல, அதுல ரெண்டாவது ரூல் என்ன? ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு வந்து ஆப்போசிட் சைடா இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இப்ப வந்து ஒரு டைஸ்ல இப்ப இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு, 3னா 2ஓட ஆப்போசிட் என்ன கிடையாது? 5 கிடையாது, 3 கிடையாது, அப்படின்னு தானே சொன்னோம். அதானே ரெண்டாவது ரூல். அந்த ரூலை தான் இங்க அப்ளை பண்ண போறேன். நல்லா கவனிங்க. 2ஓட ஆப்போசிட் சைட் 4னா 2ம் 4ம் ஒரே டைஸ்ல இருக்க கூடாது. புரியுதா? 1ஓட ஆப்போசிட் 6னா 1 இருக்கிற டைஸ்ல எது இருக்கக்கூடாது? 6 இருக்கக்கூடாது. 5ம் 3ம் ஆப்போசிட் சைடுனா 5 இருக்கிற டைஸ்ல எது வரக்கூடாது? 3 வரக்கூடாது. அதுதான் இங்க அப்ளை பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. இந்த சரி, செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் கன்ஃபார்மா வராதுன்னு நான் அடிச்சு சொல்லலாம். எப்படி? இங்க இங்க எழுதிருக்கோம்ல, 5க்கு என்ன ஆப்போசிட்? 3. ஆனா இங்க பாருங்க 3யும் 5யும் பக்கத்துல பக்கத்துல இருக்கா? அப்படி வரக்கூடாது தானே. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது, தப்பா இருக்கு. இது மாதிரி ஒரு டைஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேயா? அதுக்கு அடுத்து இது வருமா சொல்லுங்க. மூணாவது ஆப்ஷன் வருமா சொல்லுங்க. வராது தானே. எதை வச்சு சொல்றோம்? 2க்கு ஆப்போசிட் 4 தானே. அப்ப ஒரு டைஸ்ல 2 இருந்தா அது பக்கத்துலயே 4 வரக்கூடாது. அப்ப இதுவும் தப்பு. இது வருமா? ம், வரும். இது வருமா, இது வருமா? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுல இது வரும். 4 தான். ஏன் இது வராது? 1ஓட ஆப்போசிட் என்னது? 6. அப்ப 1ம் 6ம் ஒரே டைஸ்ல வருமா? அப்ப எது கரெக்ட்? 4. புரிஞ்சுதா? இதுதான் டைப் 3. அடுத்த டயக்ராம் டைப் 3ல நெக்ஸ்ட் டயக்ராம் போலாம். இது எல்லாருக்குமே புரிஞ்சது தானே? இல்ல யாருக்கா டவுட் இருக்கா? செகண்ட் டயக்ராம்.
ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைடு எழுதுங்க. இதுல 1 ஓட ஆப்போசிட் என்ன? 3. 2 ஓட ஆப்போசிட் வந்து 4. 6 ஓட ஆப்போசிட் வந்து 5. த்ரீ தானே? கன்ஃபார்ம் தானே? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் வராது? ஏன்னா 2 ஓட ஆப்போசிட் 4, அப்ப 2 4 ஒரே டயக்ராம்ல இருக்க கூடாது. 6 ஓட ஆப்போசிட் 5, அப்ப இது ரெண்டும் ஒரே டயக்ராம்ல வராது. இதுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு எதுவுமே வரல தானே. 2 ஓட ஆப்போசிட் 1ஓ இல்ல 3 ஓட ஆப்போசிட் 1, 2 ஓட ஆப்போசிட் 4ஓ இல்ல 6 ஓட ஆப்போசிட் 5ஓ வரல. அப்ப இது கரெக்ட். இது இது வராது. 6 ஓட ஆப்போசிட் 5 சோஃபா வராது. ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த மாதிரி ஒரு கணக்கு வரலாம். டைஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்ன மாடல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாடல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரலாம். அடுத்தது இன்னும் 2 கொஸ்டின் இதுல பிராக்டிஸ் பண்ணலாம். அடுத்த டயக்ராம் இப்ப வந்து லெட்டர் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதுவா? செகண்டா? இதுல ஆப்போசிட் சைடு எடுத்தீங்கன்னா F ஓட ஆப்போசிட் B வரும். அப்புறம் E ஓட ஆப்போசிட் வந்து C வரும். ஏக்கு D வரும். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மா வராது. ஏன் அப்படின்னா எஃப்பும் பியும் ஒரே டயக்ராம்ல இருக்கு. ஸோ இது கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் ஏன் வராது? செகண்ட் ஆப்ஷன் வருமா வராதா? வரும். ஏன் அப்படின்னா எஃப்போட ஆப்போசிட் பி இல்ல, இயோட ஆப்போசிட் சி இல்ல, டியோட ஆப்போசிட் ஏ இல்ல. ஓகே, இது ஏன் வராது? இயும் சியும் ஒரே இடத்துல வராது. இது ஏன் வராது? ஏயும் டியும் ஒரே இடத்துல இருக்கு, அதனால வராது. ஓகே, இது வந்து லெட்டர்ஸ் வச்சு கொடுக்குறது. ஒருவேளை சிம்பிள்ஸ் கொடுத்தாதான் இதுல வந்து கொஞ்சம் டவுட் வரும். நமக்கு அந்த சிம்பிள் வச்சு வர்றதுன்னு பார்க்கலாம். இதை நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது போகலாம். நம்பர் 4. இந்த சிம்பிள்ஸ் வந்து கேப்ல வரைஞ்சுக்கோங்க. சர்க்கிள் வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணிக்கணும். டார்க்கா ஷேட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்கொயரும் வந்து டார்க்கா ஷேட் பண்ணணும். அது ட்ரையாங்கிள்
ட்ரையாங்கிளும் இந்த மாதிரி ஷார்ட் ஷேட் பண்ணிக்கோங்க டார்க்கா. அடுத்தது வந்து பென்டகன். பென்டகன்னா என்ன, எத்தனை ஃபேஸஸ் இருக்கு? 5. ஐங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இது. அந்த பென்டகன் ஷேப் அதுவும் டார்க்கா ஷேட் பண்ணிக்கோங்க. இங்க இந்த இடத்துல பின்னு ஒரு லெட்டர் சிம்பிள், இந்த இடத்துல எஸ்ன்னு ஒரு லெட்டர். இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல வந்து ட்ரையாங்கிள், இந்த இடத்துல பென்டகன், அதுக்கப்புறம் இங்க வந்து எஸ். அடுத்தது எஸ் சர்க்கிள், ஸ்கொயர். ஸ்கொயர் பி சர்க்கிள். பி சர்க்கிள் பென்டகன். இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சைட் போடுங்க. சர்க்கிள்க்கு வந்து ட்ரையாங்கிள் வரணும். அடுத்தது ஸ்கொயருக்கு என்ன வரணும்? பென்டகன். அப்புறம் வீக் வந்து எஸ். இப்போ செகண்ட் ஆப்ஷன் வருமான்னு பாருங்க, தேர்ட் ஆப்ஷன் வருமான்னு பாருங்க. இதுல எது கன்ஃபார்மா வராது அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ 1 and 2, சரியா? ஆப்ஷன் பி 2 and 3. ஆப்ஷன் சி 1, 2 and 3. ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 ஆல். இப்ப இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு ஆப்ஷன், அது இன்னொரு தடவை திருப்பி ஆப்ஷன் போடுறாங்க. ஓகேவா? அப்ப இதுல எது செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஏன்னா நீங்க ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணீங்கன்னா 1, 2 மட்டும் கரெக்ட்னு சொல்றீங்க, இது ரெண்டும் மட்டும் கரெக்ட்னு சொல்றீங்க. பி சூஸ் பண்ணீங்கன்னா 2, 3 மட்டும் கரெக்ட்னு சொல்றீங்க. இல்ல சி சூஸ் பண்ணீங்கன்னா 1, 2, 3 இந்த மூணுமே கரெக்டா தான் வருதுன்னு சொல்றீங்க. டினா 4மே கரெக்டா வருதுன்னு சொல்றீங்க. அப்ப எது சூஸ் பண்ணுவீங்க? 4மே கரெக்டா வருதா? எப்படி பாருங்க. இப்ப ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் சர்க்கிள் தானே, சர்க்கிள் இங்க வரல தானே. பென்டகனுக்கு ஸ்கொயர், ஸ்கொயர் இங்க வரல. எஸ்ஸோட ஆப்போசிட் பி வரல. அப்ப இதுவும் ஃபார்ம் கரெக்ட் தான். அது மாதிரி இங்க பாருங்க, பியோட ஆப்போசிட் எஸ் இல்ல, சர்க்கிள்க்கு ஆப்போசிட் ட்ரையாங்கிள் இல்ல, ஸ்கொயருக்கு ஆப்போசிட் பென்டகன் இல்ல. அப்ப இதுவும் கரெக்ட். அடுத்தது எஸ்ஸோட ஆப்போசிட் பி இல்ல, சர்க்கிள் ஆப்போசிட் ட்ரையாங்கிள் இல்ல, ஸ்கொயரோட ஆப்போசிட் பென்டகன் இல்ல, இதுவும் கரெக்ட். அதுக்கப்புறம் பியோட ஆப்போசிட் எஸ் இல்ல, ஸ்கொயருக்கு ட்ரையாங்கிள் இல்ல, இதுக்கு ஸ்கொயர் இல்ல, அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இந்த 4மே இதை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய டைஸ் தான். அப்ப ஆப்ஷன் ஆல் எல்லாமே வரும்.
ம். ஃபோர்த் ஒன்ல நாலு நாலு டேஸ்மே இருக்கு. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே டிக் பண்ணிருக்கு. கீழே பாருங்க இந்த ஆப்ஷன். ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? டைப் 3 புரிஞ்சுதா? இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாமா இதுல? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு மாடல். இதுல வந்து ரெண்டே ரெண்டு சைட்ல தான் சிம்பிள்ஸ் இருக்கு, மற்றதெல்லாம் எம்டி பாக்ஸா இருக்கும். எம்டி பாக்ஸ்லாம் வந்ததுன்னா அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஸ்டின் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு என்னப்பா எழுதுவோம்? இதுக்கு இது ஆப்போசிட், இதுக்கு இது ஆப்போசிட். என்னன்னே தெரியாது அப்படிதானே? ஆனா இந்த நம்பர் இந்த சிம்பிளுக்கு எதுதான் ஆப்போசிட்? இதுதான். சோ இந்த சர்க்கிள் ஷேடிங்க்கு இந்த இதுதான் ஆப்போசிட் சைடா இருக்கணும். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? சர்க்கிள் வந்தா இது வரக்கூடாது, இது வந்தா சர்க்கிள் வரக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன், நாலாவது ஆப்ஷன் எல்லாத்துலயுமே ரெண்டுமே ஒரே டயக்ராம்ல வருது தானே? அப்ப இது எல்லாமே தப்பு. எது மட்டும் தான் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன். சரி, ஒருவேளை இப்படி கொடுத்தா லாஸ்ட் கொஸ்டின்.
இது என்னன்னு புரியுதா கொஸ்டின்? அதாவது இங்க டைஸோட 3 டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுத்துட்டு அதோட அன்ஃபோல்டட் டைஸ் கேக்குறாங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னா நீங்க இந்த 3 டைஸ் வச்சு ஆப்போசிட் சைட்ஸ கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? இப்ப இது 3ஐயும் வச்சு சொல்லுங்க. ஆப்போசிட் சைட்ஸ் என்னெல்லாம் சொல்வீங்க? எல்லா சைடுக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த 2 டைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து 3 5 3 5 கட் பண்ணலாமா? அப்ப கட் பண்ணா 2ஓட ஆப்போசிட் எது? 1. 1ஓட ஆப்போசிட் 2. சரி, இப்ப இந்த 2 டைஸ வச்சு ஒரு சைடுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும் சொல்லுங்க? வேற எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆப்போசிட் சைட்ஸ்? ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் எடுக்கலாமா? செகண்ட் தேர்ட் எடுக்கலாமா? எடுக்கலாம். செகண்ட் தேர்ட் கூட எடுக்கலாம். ரெண்டுல எது ரிப்பீட் ஆயிருக்கு? 3 ரிப்பீட் ஆயிருக்குல்ல, அதை வச்சு கிளாக் வைஸ் எழுதலாமா? 3 5 1. அடுத்து சொல்லுங்க. 3 4 2. அப்போ இதுல 1ஓட ஆப்போசிட் 2, அது ஏற்கனவே நமக்கு வந்துருச்சா? 5ஓட ஆப்போசிட் என்ன? 4. அப்ப 3ஓட ஆப்போசிட் என்னப்பா? 6. இதுல இல்லாத நம்பர். ஓகேயா? இப்ப இது மாதிரி ஆப்போசிட்ல வர்ற மாதிரியான அன்ஃபோல்டட் டைஸ கண்டுபிடிங்க. இப்ப இதுல சொல்லுங்க, இதுல ஆப்போசிட் சைட் சொல்லுங்க. இங்க 4க்கு ஆப்போசிட் என்ன? 1. பட் இங்க நமக்கு என்ன வந்துச்சு? 1க்கு என்ன வந்துச்சு? 2 வந்துச்சா? அப்ப இந்த ஆப்ஷன் வருமா? வராது. இந்த ஆப்ஷனுக்கு வாங்க. 5க்கு ஆப்போசிட் என்ன? 4 வருது. ஓகே, அடுத்தது 3ஓட ஆப்போசிட் என்ன? 1. ஆனா நமக்கு இங்க 3ஓட ஆப்போசிட் என்ன வந்துச்சு? அப்ப இது கிடையாது. அடுத்து இங்க வாங்க. 6ஓட ஆப்போசிட் என்ன வருது? 3. அண்ட் 4ஓட ஆப்போசிட் என்ன வருது? 1. பட் நமக்கு என்ன வந்துச்சு? 4ஓட ஆப்போசிட் வந்து 5 தானே வந்துச்சு. அப்ப இந்த ஆப்ஷனும் கிடையாது. இது கரெக்டா இருக்குமா? இங்க என்ன வருது? 4க்கு ஆப்போசிட் 5. அப்புறம் 1க்கு 2. 3க்கு 6. கரெக்டா மேட்ச் ஆகுதா? இந்த ஆப்போசிட் சைட்ஸும் இதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுதா? இப்ப எது ஆன்சர்? 4th ஆப்ஷன். புரிஞ்சுதா? இந்த மாதிரி வந்தா கரெக்டா போட்டுவீங்களா? ஒரு கொஸ்டின் வரும். இல்ல நான் சொன்ன மாடல்ல எது வேணாலும் கேட்கலாம். பேசிக் கான்செப்ட் ஒண்ணுதான். அது கவனமா தப்பு இல்லாம கேர்ஃபுல்லா போடுவீங்களா? ஈஸியான டாபிக். தப்பு வந்து நம்ம கேர்லெஸ் விட்டோம்னா தான் வரும். இல்லைன்னா இது தப்பு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கால்குலேஷன் ஏதாவது இருக்கா இதுல? இல்ல தானே? கரெக்டா படத்தை பார்த்து போடணும். அவ்வளவுதான் இதுல இருந்து, வேற எதுவுமே இல்லை. இல்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு மாடல். மாடல் எல்லாருமே புரிஞ்சுதாப்பா? ஓகே தானா? இதை திருப்பி சொல்லுமா? இது கொஸ்டின் எப்படி இருக்கு? ஃபைண்ட் த கரெக்ட் அன்ஃபோல்டட் டைஸ். சரியா? ஃபைண்ட் த, இது வந்து இது கொஸ்டின். இது வந்து கொஸ்டின். கொஸ்டின்ல 3 ஃபிகர் இருக்கு. இப்ப இந்த 3 ஃபிகர் வச்சு இதோட அன்ஃபோல்டட் டைஸ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஆப்போசிட் சைடை கொண்டு வந்தாதான் அந்த ஆப்போசிட் சைடை வச்சு அன்ஃபோல்ட் சைடு கொண்டு வர முடியும். அதனால நான் இந்த 3 பொசிஷனை வச்சு என்ன பண்ண போறேன்னா, டைப் 1ல நம்ம செஞ்சோம்ல அது மாதிரி எல்லா பக்கத்துக்கும் ஆப்போசிட் சைடு எழுத போறேன். இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 டைஸ் எடுத்தேன், அல்லது இந்த 2 டைஸை மட்டுமே நீங்க வச்சு கொண்டு வந்துடலாம். இந்த 2 டைஸும் எடுத்துட்டு கிளாக் வைஸ்ல எழுதுவோம் இல்லையா? ரூல் 3 ரூல் எழுதணும் ஸ்டார்டிங்ல. அதுல தேர்ட் ரூல் என்ன? கிளாக் வைஸ் ரூல். அதை வச்சு நான் எல்லா சைடுக்கும் ஆப்போசிட் கண்டுபிடிச்சு எழுத போறேன். இதுல 3ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுறேன். 3 5 1. அடுத்தது 3 4 2. அதுக்கப்புறம் 1ஓட ஆப்போசிட் 2, 5ஓட ஆப்போசிட் 4, 3ஓட ஆப்போசிட் இதுல இல்லாத நம்பர் 6. இப்போ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் கண்டுபிடிச்ச இந்த ஹிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆப்ஷனா மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படி நான் டைப் 2ல சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் தான் ஆப்போசிட். 4ஓட ஆப்போசிட் 1. ஆனா அதுலயே இங்க தப்பு வந்துருச்சு. நமக்கு 1க்கு ஆப்போசிட் என்ன வரல? 4 வரல, 2 தானே வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகாது. செகண்ட் ஆப்ஷன் எடுங்க. அதுல 5ஓட ஆப்போசிட் வந்து 4 வருது, நமக்கும் 4 தான் வருது. ஓகே, அடுத்தது 3ஓட ஆப்போசிட் என்ன வருது? 1. பட் நமக்கு 1ஓட ஆப்போசிட் என்ன வரல? 3 வரல, 2 தானே வந்திருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க.
ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் போடுறப்போ 6ஓட ஆப்போசிட் 3 வருது. இங்கேயும் 3க்கு 6 தான் வருது. ஓகே. அடுத்து 4க்கு 1 வருது. பட் இங்க 1க்கு 2 தான் வருது. அப்ப இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகாது. 4th ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4க்கு ஆப்போசிட் 5, 1ஓட ஆப்போசிட் 2, 3க்கு 6. இந்த ஆப்ஷனும் இதுவும் கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ அதனால இது ஆன்சர். அவ்வளவுதான்ப்பா. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் நாளைக்கு. நாளைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.